சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பதிவில் மிகவும் பிரசித்தி பெற்ற லக்ஷ்மி குபேரர் கோயிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்தியாவிலேயே லக்ஷ்மி குபேரருக்கு என்று தனி கோவில் இருப்பது இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான். எல்லா கோவிலையும் லக்ஷ்மி குபேரர் இருப்பாங்க, ஆனால் தனி சன்னதி கொண்டு இருப்பாங்களே ஒழிய தனி கோவிலுக்கு இருக்கிறது ரொம்ப அரிதான விஷயம். அது நம்ம சென்னையிலேயே இருக்குங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. லக்ஷ்மி குபேரரோட சன்னதி பிரதான சன்னதியாக இருந்தாலும் அவர்களை சுற்றி கணபதி சன்னதி, குபேரலிங்கம், செல்வமுத்துக்குமரன், யோக ஆஞ்சநேயர், நவகிரகங்கள் தனித்தனி பிராகாரங்களோட காட்சி தராங்க. ஒரு அழகான கோசாலையும் இங்க பராமரிக்கப்பட்டு வருகிறது. பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறார் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அதுபோல கோமாதாக்கு பூஜை செஞ்சா குபேர பூஜையே செஞ்ச மாதிரி அர்த்தம்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. அதனால இந்த கோவில்ல இருக்கிற கோசாலையில உள்ள பசுக்களுக்கு பழங்கள் நம்ம கொடுத்தோம்னா குபேரனே ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்னு இங்க இருக்கிற மக்களால நம்பப்படுது. செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியையும் அதனை காக்கும் குபேரனையும் ஒரு சேர தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது. திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குபேர கோவிலுக்கு சென்று வந்தால் ரொம்பவும் விசேஷம்னு சொல்லப்படுது. தீபாவளி தினத்தன்று இங்கு குபேர பூஜை வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியை பூஜையும் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெறுது. இந்த கோவில்ல ஷோடச கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 16 கணபதி வடிவங்களையும் நம்ம பார்க்கலாம். மற்ற எல்லா கோவில்லையும் பிரம்மா மட்டும் தனியா காட்சி தருவார், சரஸ்வதி தனியா காட்சி தருவாங்க. ஆனா இங்க பிரம்மா சரஸ்வதி சேர்ந்தபடி காட்சி தராங்க. இந்த கோவில்ல லாஃபிங் புத்தா சன்னதியும் அமைஞ்சிருக்கு. லாஃபிங் புத்தாக்குன்னு ஒரு தனி விக்கிரகமும் வச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளறையே ஒரு குட்டி குளம் மாதிரி அமைஞ்சிருக்காங்க. அதுல இறால் மீன்களையும் நாம் பார்க்கலாம். இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா அறுபடை முருகனையும் நம்ம இந்த கோவில்ல தரிசனம் செய்யலாம். நவகிரக சன்னதியும் வித்தியாசமாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்களோட வாகனம் மற்றும் அவங்களோட துணைவியாருடன் காட்சி தராங்க. இவங்கள தவிர ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. பின்னர் லக்ஷ்மி கணபதி சன்னதி, ஐயப்பன் சன்னதி, வெங்கடாச்சலபதி, பத்மாவதி தாயாருக்கும் சன்னதிகள் உள்ளன. இங்க பூஜை பண்ணும்போது நாணயங்களால சத்தம் எழுப்பியே பூஜை செய்றாங்க. இந்த கோவிலானது குபேரருக்கு உகந்த திசையான வடக்கு திசையை பார்த்தே அமைஞ்சிருக்கு. குபேரரும் அழகா சிரித்த முகத்தோடு அன்னை லக்ஷ்மி மற்றும் துணைவியார் சித்ரணியுடன் காட்சியளிக்கிறார். இங்கே கொடுக்குற பச்சை குங்குமத்துக்கு சக்தி அதிகம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கோயில் போனீங்கன்னா அந்த பச்சை குங்குமத்தை கேட்டும் வாங்கிட்டு வாங்க. இத்தனை சிறப்பு நிறைந்த இந்த கோவிலானது காலை 5:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். வண்டலூரில் ரத்னமங்கலம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கோவிலோட லொகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அதனையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த கோவிலை சென்றடையலாம். இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.